அனைவருக்கும் வணக்கம். இப்போ போலீஸ் எக்ஸாம் பார்த்திங்கன்னா நேற்றைய தினம் நடைபெற்று முடிஞ்சிச்சு. கிட்டத்தட்ட எல்லாருமே எளிமையாக இருக்குங்கிற மாதிரி தான் கருத்து சொன்னாங்க. எளிமையாக இருந்தாலும் கடினமாக இருந்தாலும் அந்த மார்ஜினுக்குள்ளே தான் கட் ஆஃப் எப்பயுமே வரும். இந்த ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா எப்போவும் இல்லாத அளவுக்கு 5 லட்சம் மாணவர்கள் வந்து விண்ணப்பிச்சிருந்தாங்க. அதற்கு காரணம் நிறைய நண்பர்கள் வந்து டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்களே நிறைய பேர் இதுக்கு அப்ளை பண்ணிட்டாங்க. அவங்களுக்கெல்லாம் நிச்சயம் ரொம்ப எளிதாக தான் இருந்திருக்கும். ஏன்னா மற்றவங்கள விட அவங்க வந்து ரொம்ப டீப்பாக தான் படிச்சிருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த வினாக்கள் பார்க்கும்போது ரொம்ப பேசிக்காக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நிச்சயம் அவங்களாம் வந்து மிக அதிக அளவு மதிப்பெண் எடுப்பாங்க. பட் ஆனால் அவங்க வந்து ஃபிசிக்கலுக்கே கலந்துக்க மாட்டாங்க. ஓகேங்களா? அதுதான் ஒரு ட்ராபேக். என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சும்மா தேர்வு எழுதுறதுக்காக தான் அந்த அப்ளிகேஷன் போட்டாங்க. அடுத்த ஸ்டேஜ் ஃபிசிக்கல் அவங்க பேர் வந்தால் கூட யாரும் போக போகிறதில்ல. அப்படிங்கும்போது இப்போ நிறைய பேர் அவங்களால ஒரு சில பேர் வந்து நிச்சயம் பாதிக்கப்பட போகிறது உண்மை தான். ஓகேங்களா? இப்போ 55,000 பேர் கூப்பிட்றாங்க. அப்படிங்கும்போது அதில் கணிசமான அளவு அவங்க பேர் வரும். பட் ஆனால் அவங்க கலந்துக்கவும் மாட்டாங்க. அப்படிங்கும்போது அடுத்த ஆள் அந்த இதில் வந்திருந்தால் அவங்க இன்னும் சேஞ்சஸ் எவ்வளோ நடந்திருக்கலாம். பட் இருந்தாலும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ கட் ஆஃப் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக ஆவரேஜாக இந்த முறை கட் ஆஃபை பொறுத்த வரைக்கும் 53 ±5. அப்படி இது எதுலேருந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 46லேருந்து நீங்கள் உங்களுடைய மதிப்பெண் வச்சுருந்தீங்கன்னா, ஏன்னா ஒவ்வொரு கேட்டகரி வைஸ் டிஃப்ரெண்ட் இருக்குது. நம்ம காமனாக தான் சொல்கிறோம். எஸ்சி இருக்கீங்க, பிசி எம் இருக்கீங்க, பிசி எம்பிசி ஜென்ரல் கேட்டகரி எவ்வளோவோ இருக்கீங்க. நான் சொல்கிறது வந்து ஆவரேஜாக சொல்கிறேன். 46க்கு எபோ இருக்கிறவங்க இல்லை 48 47க்கு 48 அந்த ரேஞ்சில் இருக்கவங்க வெயிட் பண்ணுங்கள், தப்பே கிடையாது. இவ்வளோ நாள் வெயிட் பண்ணி தேர்வு எழுதிட்டீங்க. நம்மளுக்கு நாளைக்கு டென்டேட்டிவ் கீ விட போகிறாங்க. அடுத்தது வந்து ரிசல்ட் விட்டாங்கன்னா நம்ம கிளியராக தெரிஞ்சிட போகுது. நம்ம சிவிக்கு எஸ்ஸா நோவான்னு தெரிஞ்சிடும். அது வரைக்குமே யார் சொல்கிறதும் கேட்காதீங்க. இப்போ நானே இந்த வீடியோ போடுறதால யாரும் மனம் முடிஞ்சு போகக்கூடாது. உங்களுக்கு தன்னம்பிக்கை கொடுக்கணுங்கிறதுக்காக தான் நான் போடுறேன். எவ்வளோ 45க்கு மேலே எடுக்கிறீங்களா? வெயிட் பண்ணி பாருங்கள், தப்பு கிடையாது. என்ன செய்ய போகிறீங்க? மனம் விட தளராதிங்க. அடுத்த முறை கண்டிப்பாக நம்மளால் அச்சீவ் பண்ணிடலாங்கிற ஒரு பாசிட்டிவ் தாட் மட்டும் வச்சுக்கிங்க. அவ்வளோதான் நான் சொல்கிறது. இப்போ 53 ±5 இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் நிச்சயம். அதிகபட்சம் சொல்லணும்னா 48லேருந்து 58. இந்த இதுக்குள்ளே எது வேணாலும் கட் ஆஃபாக இருக்கலாம். அவ்வளோதான் என்னுடைய கெஸிங். வந்து 48 மதிப்பெண்கள்லேருந்து 58க்குள்ளே ஏதாவது லாஸ்ட்டு கட் ஆஃப் இருக்கும். ஃபஸ்ட்டு கட் ஆஃப் நான் சொல்ல, கடைசி கட் ஆஃப் தான் இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்குன்னு சொல்கிறேன். ஓகேங்களா? ஏன்னா ஃபஸ்ட்டுக்கெலாம் நிச்சயம் 60 எபோவுக்குலாம் நிறைய பேர் இருக்காங்க. நான் சொல்கிறது கடைசி கட் ஆஃப் வந்து இந்த 48லேருந்து 58க்குள்ளே. 58னா நீங்கள் சொல்கிற மாதிரி இவ்வளோ மார்க் கிடையாது. நான் சொல்கிறது ஒரு ரேஞ்சுக்குள்ளே சொல்கிறேன். நீங்கள் இதுக்குள்ளே இருந்தால் கொஞ்சம் சேஃபாக இருப்பீங்க. இந்த 48 to 58க்குள்ளே ஏதோ ஒரு லாஸ்ட்டு கட் ஆஃப் வரப்போகுது. அதுக்கு இப்போ இந்த ரேஞ்சு கொஞ்சம் மேலே இருந்தீங்கன்னா நீங்கள் சேஃபாக இருக்கலாம். ஒரு 50க்கு மேலேயோ இல்லை 55க்கு மேலேயோ இருந்தீங்கன்னா ஒரு கான்ஃபிடெண்ட்டாக நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு தான் வித்தியாசம். நான் சொல்கிற மாதிரி 58லாம் லாஸ்ட்டு கட் ஆஃப்லாம் எப்பயுமே நினச்சி கூட பார்க்காதீங்க. அவ்வளோ அதிகமாகலாம் வரவே வராது. அதான் சொல்கிறப்போ 48 தான். அதாவது இந்த முறை கெஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா 48 to 52 இதுதான் வந்து லாஸ்ட்டு கட் ஆஃபுக்கு எதிர்பார்க்குறோம். 48லேருந்து 52 இல்லை 51. அப்போ 53 ±5 அப்படிங்கிறது தான் இந்த வருடத்திற்கான கட் ஆஃபாக இருக்குங்கிறது நம்மளுடைய கெஸ்ஸிங்காக இருக்குது. இருந்தாலும் நம்ம இந்த கமெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருடைய மார்க்கை வந்து தயவு செய்து ஒரிஜினல் மார்க், இப்போ நீங்கள் ப்ரைவேட் கீ பார்த்துருப்பீங்க, உங்களுடைய மதிப்பெண்களை வந்து பதிவிடுங்க. நம்ம மறுபடியும் ஒரு கட் ஆஃப் வந்து அனாலிசிஸ் பண்ணலாம். நன்றி.